ஏன்னா நான் இப்பயே விட்டேன் 21 வயசுல விட்டுட்டேன் நானே பெத்தா ஒரு அழகா ஒரு பிள்ளை வந்துக்குது அப்படின்னு வந்து நானே ஏதோ பண்ணி பாக்கலான்னு என்னத்த பண்ற என்னத்த பண்ற நான் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாக்கலான்னு பாக்குறேன் ஆனா ஜெயராமா ஒன்னே ஒண்ணு எனக்கு மறந்து போச்சுடா கட்டி குடிச்ச பிடிச்சுட்டேன் ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியலடா எண்ணி அடிக்கிறான் அவனு அடி வாங்கிக்கலாம் தேவடி சக்களத்தி வலையில பொம்பளை வரும்போது மேல இடிக்கிற ஈன்கட் தேவடி சத்து பண்ணி என்ன பார்த்து சொல்ற என்ன பார்த்து ஏயா என் மூஞ்சி நல்லா இருக்குதா இவன் மூஞ்சி நல்லா இருக்குதா என்ன போய் சொல்றாள ஏண்டி ஆரி கட்டில போனவள சொல கட்டில போனவள எனக்கு கம்ம காலத்துல போனவள ஏண்டி இந்த பானிபூரிக்கு போய் கட்டேனுக்கு பானிபூரிக்கார ஓட்ட பூஜி நீ என்ன சொல்றியா அடியே சுந்தரி சொரக்காயாருக்கு போனாளா குடிச்சலும் பருந்துக்கு விழுந்துச்சா ஆடோ ஓ இவளுக்கு தான் கதை போட தெரியும் நமக்குலாம் ஒண்ணும் தெரியாது நீட்டுக்கிறாளாம் அப்படியே ஓமல ஒரு சரக்கா அப்படியே ஓக்கி மேல திறக்குனாலாம் அடியே கண்ணம்மா நாங்க 2 பேரும் ஒத்து போயிடலாடி இல்ல நாம 2 பேரும் ஓத்து போறோம் காலையில என்னடே ஒரு வயசான புள்ள வந்திருக்கு பாடையில தான் போடா பாடையில போறேன் நீ 2 பக்கம் பொறி வாங்கிட்டு முன்னாடி இறச்சிட்டு போ ஆரே மௌரி வர்றா பாடையில போடா ஓ பாட்டே ரசிப்பத்தன்மை என்ன சொல்றியா நீ லவ் பண்ணுவா ஆமா அங்க நிக்கிற ஜெயராமா நீங்க இதுக்குனே உனக்கு நான் காலையில கொடுக்குறேன் என்னது காலையில வாய் திறந்துட்டே வா சம்பளம் குன்றத்துல கோயில கட்டி கும்மா அலமா கும்மி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தாவளே கஞ்சல கொஞ்சம் கொஞ்சம் வந்தாவளே அஞ்சல உன்னை கும்மிய வச்சு தங்க போடே உனக்கு புடுக்கலன்னு எனக்கு தெரியும் ஓ வேற பாட்டு ரஜினிக்கு கமலுக்கு ஜெண்டை இங்க ரஜினிக்கு கமலுக்கு ஜெண்டை அந்த சண்டைக்கு காரணம் கொண்ட என்ன பண்றது கொஞ்சம் ரெக்கார்டு ப்ராப்ளம் நாங்களே பேசிக்கொண்டிருந்தா பகனார் அதனால கண்ணம்மா நாம 2 பேரும் ஒத்து போயிடலாம் அடியே கண்ணம்மா ஆமா பக்கத்துல நான் யார் பக்கத்துல வந்து என்ன பண்ணிவிடுவேன் நான் யார் நீ யார் என்பதே தெரியுமா ஓ நீ யாரு உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கின்றாய் உன்னுடைய பேர் என்ன என்னுடைய பேரோ இதோ நான் சொல்கிறேன் அடியே கண்ணம்மா ஆனா பெண் அப்பமார்களும் பெண்ணா பெண் தாய்மார்களும் சிறியர்களும் பெரியர்களும் ஏவேட்டு பேர்களெல்லாம் சபை நன்றி வணக்கம்
உங்களுடைய பெயரோ தேவி இந்திராணி. அப்படி தேவி இந்திராணியாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த ரகசியம் எப்படி? இதோ நான் சொல்கிறேன். போயிட்டு அதாவது தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். நான் பிரிந்து வந்தேன். ஓ, தேவ அமிர்தத்தில் பிறந்தீங்க. ஏமா அப்படி தேவ அமிர்தத்தில் பிறந்து இருந்தாலும் உங்களுக்கென்று 16 பருவமங்கை ஆனவுடன் உங்களுக்கென்று திருமணம் நடந்ததா? இதோ அறிக்கிறேவா அடே கண்ணம்மா, அடே கண்ணம்மா, மாறிட்டோ மன்னவரே, இதோ நான் சொல்கிறேன். அடியே கண்ணம்மா, தேவேந்திரன் மன்னனே மாலை முடிச்சு. அம்மா, தேவ அமிர்தத்தில் பிறந்த நீங்கள் தேவ இந்திர மன்னனை திருமணம் செய்தீர்கள். ஆமா. அப்படி திருமணம் செய்திருந்தாலும் அம்மா ஏதோ ஒரு அம்மா ஏதோ ஒரு காரணமாக உங்களுடைய கணவராகப்பட்ட தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் அது சீக்கிரமாக ஓடோடி சென்று அழைத்து வர சொன்னார்கள். அடே கண்ணம்மா, அப்படியா?
உன் பாதத்தில் நமஸ்காரம் செய்தேன் நாதா. அப்படி என் பாதத்தை கணவனே கண்கண்ட தெய்வம் என்று காலை மாலை இருதடமும் பூசை செய்வது குடும்போட வழக்கமாகும். அப்படி இந்த கணவனுடைய பாத பூசை செய்திருக்கின்றாய்.